அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல சைவ சமய குரவர்கள் என்னும் பொருண்மையில பார்க்க இருக்கின்றோம். முதல்ல சைவ சமய குரவர்கள் எத்தன பேர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சைவ சமய குரவர்கள் மொத்தம் 4 பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். மறந்துடக்கூடாது. இவங்கள பத்திய பதிவு நான் முந்தைய காணொளியில ஒவ்வொருத்தரையும் பத்தி ரொம்ப தெளிவாவே நான் பேசியிருக்கேன். ஆனா இருந்தாலும் இந்த பதிவுல அவங்க பிறந்த இடம், வாழ்ந்த காலம், பெற்றோருடைய பெயர், அவங்க பின்பற்றிய மார்க்கம், அவங்க பின்பற்றின நெறி, ஆட்கொள்ளப்பட்ட இடம், இறைவனடி சேர்ந்த இடம், அவங்களுடைய மொழி எந்த மொழி, இறைவனோட அவங்க கொண்டிருந்த உறவு முறை என்ன, அந்தந்த பொருண்மையில இந்த பதிவ ஒரு ஒட்டுமொத்தமான தகவல் இருக்கக்கூடிய இடமா இந்த பதிவ நான் அமைச்சிருக்கேன். அந்த அடிப்படையில சைவ சமய குரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மொத்தம் 4 பேர். அதே சமயத்துல அடுத்து பாருங்க, தேவாரம் பாடிய மூவர் யாருன்னு கேட்கலாம். இதுல மாணிக்கவாசகர் வரமாட்டாரு. மாணிக்கவாசகரை தவிர்த்த மற்ற அந்த 3 பேர் இதுல வராங்க. மாணிக்கவாசகரை விடுத்து. அதனால அது ரொம்ப முக்கியமானது. தேவாரம் பாடிய மூவர் யார் அப்படின்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அதனால சைவ சமய குரவர்ல மாணிக்கவாசகர் வராரு. தேவாரம் பாடிய மூவர்ல மாணிக்கவாசகர் வரல. ஏன் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் பாடின அந்த தொகுப்புக்கு திருக்கடை காப்புன்னு நம்ம பார்த்துருக்கோம். திருநாவுக்கரசர் 4, 5, 6வது திருமுறையை பாடுறாரு. ஒவ்வொரு திருமுறைக்கும் பேர் வச்சிருக்காரு. திருநேரிசை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை அப்படின்னு அந்த ஒவ்வொரு திருமுறைக்கும் பேர் வைக்கிறாரு. ஆனால் திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்புன்னு பேர் வச்சிருக்காரு. சுந்தரருடைய அந்த 7வது திருமுறைக்கு திருப்பாட்டுன்னு பேர். இதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பா தேவாரம் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆனால் மாணிக்கவாசகர் அப்படி கிடையாது. மாணிக்கவாசகர் இண்டிவிஜுவலாகவே அவர் தனியாகவே நூல் எழுதியிருக்காரு. திருவாசகமும் திருக்கோவையார் எழுதியிருக்காரு, திருவெம்பாவையும் எழுதியிருக்காரு. அதனால இந்த தேவாரம் பாடிய மூவர்ல மாணிக்கவாசகர் வரமாட்டார். சரிங்களா? அதை ரொம்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சைவ சமய குரவர் எத்தனை பேர்னு கேட்டா 4 பேர். தேவாரம் பாடியவர் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா 3 பேர். அதுல இடம்பெறாத ஆள் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர் தான் தேவாரம் பாடியவர்கள்ல இடம்பெறாத நபர். இப்ப அடுத்து பாருங்க, பிறந்த இடம். இந்த சைவ சமய குரவர் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தொடர்ச்சியா. அதுல திருஞான சம்பந்தர் எங்க பிறந்தார் அப்படின்னா, சீர்காழி அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருநாவலூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். இதுல நல்லா நம்ம நினைவு வச்சுக்கணும். திருஞான சம்பந்தர் மட்டும் தனியா தெரிகிறாரு. சீர்காழி அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. மற்ற 3 பேருமே திரு அப்படின்ற அந்த அடைமொழியோட அந்த இருக்கக்கூடிய ஊர் பெயர்ல பிறந்திருக்காங்க. திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருநாவலூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். ஏன்னா அந்த ஊர் ரொம்ப முக்கியமானது. பெற்றோருடைய பெயர் பாருங்க. திருஞான சம்பந்தருக்கு சிவபாத இருதயர் இல்லைன்னா இருதையார் அப்படின்னு சொல்லலாம். பகவதி அம்மையார். சிவபாத இருதயர் அப்படின்றது அப்பா பேரு, பகவதி அம்மையார்ன்றது அம்மா பெயர். திருநாவுக்கரசருக்கு அப்பா அம்மா புகழனார் மாதினியார், சுந்தரருக்கு சடையனார் இசை ஞானியார், மாணிக்க வாசகருக்கு சம்புபாத சாரியார், சிவஞான வதியார். ரொம்ப முக்கியமானது. வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருஞான சம்பந்தர் 16 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்திருக்காரு. ஆனா திருநாவுக்கரசர் பாருங்க 81 ஆண்டுகள், சுந்தரர் 18 ஆண்டுகள், மாணிக்க வாசகர் 32 ஆண்டுகள். இதுல அதிக காலம் வாழ்ந்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர். குறைந்த காலம் வாழ்ந்தவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். 16 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு. அதனால 16, 81, அந்த 81 அப்படியே நம்ம திருப்பி எழுதணும் அப்படின்னா அதுதான் 18. மாணிக்க வாசகர் 32 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. இவங்க பின்பற்றின மார்க்கம் அப்படின்னு பார்க்குறப்போ திருஞான சம்பந்தர் சத்புத்திர மார்க்கம், சத்புத்திர மார்க்கம். திருநாவுக்கரசர் தாச மார்க்கம், சுந்தரர் சக மார்க்கம், மாணிக்க வாசகர் சன்மார்க்கம். சத்புத்திர மார்க்கம் திருஞான சம்பந்தர், தாச மார்க்கம் திருநாவுக்கரசர், சக மார்க்கம் சுந்தரர், மாணிக்க வாசகர் சன்மார்க்கம். அதே மாதிரி பின்பற்றின நெறி அப்படின்னு பார்க்குறப்போ திருஞான சம்பந்தர் கிரியை, திருநாவுக்கரசர் சரியை, சுந்தரர் யோகம், மாணிக்க வாசகர் ஞானம். ரொம்ப முக்கியமானது. கிரியை திருஞான சம்பந்தர், சரியை திருநாவுக்கரசர், யோகம் சுந்தரர், ஞானம் மாணிக்க வாசகர்.
மறைந்த இடம், அதாவது இறைவனடி சேர்ந்த இடம் அப்படின்னு பார்க்குறப்போ, திருஞான சம்பந்தர் வந்து பெருமனநல்லூர், திருநாவுக்கரசர் திருப்புகலூர், சுந்தரர் கைலாயம். அதான் நம்ம சேரமான் பெருமாள் நாயனவரோட அந்த வெள்ளை யானை மீது கைலாயம் போயிருப்பாரு. திருஞான சம்பந்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, வைகாசி மூல நாள்ல இரண்டர கலந்திருப்பாரு. அந்த பெருமனநல்லூர் அப்படின்ற இடத்துல. மாணிக்கவாசகர் சிதம்பரம். திருஞான சம்பந்தர் பெருமனநல்லூர், திருநாவுக்கரசர் திருப்புகலூர், சுந்தரர் கைலாயம், மாணிக்கவாசகர் சிதம்பரம். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்குறப்போ, திருஞான சம்பந்தர் சீர்காழி தான். பிறந்த இடத்துல தான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்காரு. திருநாவுக்கரசர் திருவதிகை, சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர், மாணிக்கவாசகர் வந்து திருப்பெருந்துறை. ரொம்ப முக்கியமானது. திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவதிகை, சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர், மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறை. அதே சமயத்துல இதுல மாணிக்கவாசகரை விடுத்து மற்ற மூவர் பாடின அந்த மொழி, அவங்க பயன்படுத்தின அந்த தமிழ் மொழிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்துருக்காரு. அது கொடுத்தவர் யாருன்னா கி.வா. ஜெகநாதன். அது நம்ம முந்தைய காணொளியில நம்ம ஒவ்வொருத்தரையும் பத்தி தனியா நம்ம பார்க்குறப்போ, அவருடைய அந்த தமிழ் மொழி புலமைய நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அந்த வகையில திருஞான சம்பந்தருடைய மொழி எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சு தமிழ்ல இருக்கும். திருஞான சம்பந்தர் வந்து கொஞ்சு தமிழ், திருநாவுக்கரசருக்கு கெஞ்சு தமிழ், சுந்தரர் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சு தமிழ். கொஞ்சு தமிழ், கெஞ்சு தமிழ், மிஞ்சு தமிழ். இது சொன்னவர் யாருன்னா கி.வா. ஜெகநாதன். அதே மாதிரி இவங்களுடைய உறவு முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, திருஞான சம்பந்தருக்கு வந்து ஆளுடைய பிள்ளை, இறைவனுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் வந்து ஆளுடைய அரசு. சுந்தரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுடைய நம்பி. மாணிக்கவாசகர் ஆளுடைய அடிகள். ரொம்ப முக்கியமானது. ஆளுடைய பிள்ளை, அரசு வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். சுந்தரருக்கு வந்து ஆளுடைய நம்பி, மாணிக்கவாசகருக்கு வந்து ஆளுடைய அடிகள். இந்த தகவலோட சைவ சமய குரவர்கள் பற்றிய செய்தி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.